அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. இன்று தமிழகத்தில் பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள், வேலை தேடுபவர்கள், தொழில் தொடங்க விரும்புபவர்கள் மற்றும் பேருந்து பயணிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய 10 முக்கிய அறிவிப்புகளை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இதில் சிறப்பு பேருந்துகள், மகளிர் இலவச பயணத் திட்டம், அரசு வேலைவாய்ப்பு, ரேஷன் அட்டை முகாம், இருசக்கர வாகன மானியம், இளைஞர் விருது, தொழில் கடன் மற்றும் அரசு பயிற்சிகள் தொடர்பான முக்கிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. வீடியோவை முழுமையாக பாருங்கள். அறிவிப்பு 1. வார இறுதிக்காக 1545 சிறப்பு பேருந்துகள். ஜூலை 10, 11 மற்றும் 12 ஆகிய வார இறுதி நாட்களில் பொதுமக்களின் பயண வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் மொத்தம் 1545 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அறிவிப்பு 2. மகளிர் இலவச பேருந்து திட்டத்தின் பெயர் மாற்றம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் இதுவரை மகளிர் விடியல் பயணம் என்று அழைக்கப்பட்டது. தற்போது இந்த திட்டத்தின் பெயர் மகளிர் பயணம் என்று மாற்றப்பட்டு உள்ளது. அரசு பேருந்துகளில் உள்ள டிஜிட்டல் பெயர் பலகையிலும் புதிய பெயர் பயன்படுத்தப்பட தொடங்கியுள்ளது. எனவே பெயர் மாற்றத்தை இலவச பேருந்து திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அறிவிப்பு 3. கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை. கரூரில் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சேர்ந்த தகுதியான 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணிக்கான நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு உள்ளன. இந்த நியமனங்களை வழங்கும் நிகழ்ச்சியை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இருப்பினும் இந்த பணி நியமனங்கள் தற்போது தற்காலிகமானவை என்றும் வழக்கின் இறுதி முடிவுக்கு உட்பட்டவை என்றும் நீதிமன்றம் தெரிவித்து உள்ளது. அறிவிப்பு 4. திருநெல்வேலியில் 15,037 கோடி முதலீடு. திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் பேட்டரி மின்சக்தி சேமிப்பு அமைப்புகளை தயாரிக்கும் மிகப்பெரிய தொழிற்சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு மற்றும் விக்ரம் சோலார் நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த திட்டத்தின் மொத்த முதலீட்டு மதிப்பு 15,037 கோடி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் சுமார் 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அறிவிப்பு 5. ஜூலை 11 அன்று ரேஷன் அட்டை குறைதீர் முகாம். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் ஜூலை 11ஆம் தேதி பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறுகிறது. ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்தல் அல்லது நீக்குதல், முகவரி மாற்றம், குடும்ப உறுப்பினர் விவர திருத்தம், கடை மாற்றம் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் முறையாக வழங்கப்படாதது போன்ற குறைகளை இந்த முகாமில் தெரிவிக்கலாம். முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம். 2026ஆம் ஆண்டிற்கான முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூலை 13 வரை நீட்டிக்கப்பட்டு உள்ளது. சமூக சேவை, கிராம மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வி, விழிப்புணர்வு, சுகாதார சேவை மற்றும் பொதுமக்கள் நலன் போன்ற துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். புதிய தொழில் தொடங்க மானிய கடன். சென்னை மாவட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்க விரும்பும் தொழில் முனைவோருக்கு மானியத்துடன் கூடிய வங்கி கடன் வழங்குவது தொடர்பான சிறப்பு நேர்காணல் ஜூலை 15ஆம் தேதி நடைபெறுகிறது. சிறு வியாபாரம், உற்பத்தி தொழில், சேவை தொழில் அல்லது சுயதொழில் தொடங்க திட்டமிட்டு உள்ளவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். தமிழக அரசின் தொழில் திறன் பயிற்சிகள். தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் ஜூலை மாதத்தில் பல்வேறு சுயதொழில் மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகளை நடத்துகிறது. ஜூலை 13 முதல் 17 வரை தங்க நகை மதிப்பீட்டு பயிற்சி நடைபெறுகிறது. ஜூலை 15 முதல் 17 வரை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செயலி உருவாக்கும் பயிற்சி நடைபெறுகிறது. சுயதொழில் தொடங்க விரும்புபவர்கள் EDTN அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக பயிற்சி கட்டணம், தகுதி மற்றும் பதிவு விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளலாம். தமிழ்நாடு வனத்துறையில் புதிய வேலைவாய்ப்புகள். தமிழ்நாடு வனத்துறை ஜூலை 10ஆம் தேதி புதிய ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ பணிக்கான விண்ணப்பங்களை ஜூலை 30ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும்.